இந்த சமாதானம் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்புற சிச்சுவேஷன், நம்மளுடைய சூழ்நிலைகளினால் மாறக்கூடிய ஒன்று கிடையாது. சமாதானம்ன்றது என்னது கிடையாது, வெளிப்புற சூழ்நிலைகள் நிமித்தமாக மாறக்கூடிய ஒன்று கிடையாது. இந்த சரீரத்தில் வெளிப்புற சூழ்நிலைகள் நிமித்தமாக மாற்றங்கள் வருமா வராதா? வரும் இல்லையா? இப்போ இந்த நிறைய பனியெலாம் நிறையா வரனால ஈர்மல்லாம் இன்னும் என்ன செய்யுது, வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வெளிப்புற காரியத்தினால நம்மளுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒன்று. அதுமாதிரி குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நம்மளுக்கு என்ன செய்யலாம், நோய் வரலாம், டயர்டாகலாம், அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம சரீரத்தில் நிறைய காரியங்கள், மாறக்கூடிய காரியங்கள் வெளிப்புற ஒரு சூழ்நிலையினால் நம்மளுக்கு வரக்கூடிய காரியங்கள். ஆனால் அந்த சமாதானம் மட்டும் இல்லை, இந்த சமாதானமும் என்ன செய்யாது அப்படின்னா, வெளிப்புற காரியங்கள்னால நம்மளுக்கு என்ன செய்யாது, அது மாறாது. வெளிப்புற காரியங்கள்னால மாறாது. எங்கள் வீட்டு சூழ்நிலை சரியில்லை, அதனால் எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. பாபிலோனிலையும் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியும். பாபிலோன்றது சிறைப்பட்டு போன ஒரு இடம். சிறைப்பட்டு போன இடம் அப்படின்னா நம்ம ஒரு தண்டனைக்காகவோ இல்லை ஒரு தனிமைப்பட்டு இருக்கிற இடத்துலையுமே சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா, சமாதானம் அப்படின்றது ஒரு கனி, அது ஆவியின் கனி. சமாதானம்ன்றது என்னது, ஆவியின் கனி, ஒரு பழம். சமாதானம்ன்றது என்னது, ஒரு பழம். ஸோ இந்த பழத்தை நம்ம வந்துச்சுன்னு பத்திரமா என்ன செய்யணும், பாதுகாக்கணும் இல்லையா? ஒரு பழம் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா? நல்லா இருக்கும். ஆனால் அந்த பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? யாராவது பக்கத்தில் பழம், இப்போ மாம்பழம், நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று இருக்குது, பக்கத்து ரூம்லேருந்து யாராவது எனக்கு ஒரு மாம்பழம் கூட அப்படின்னோடனே என்ன இங்கேருந்து தூக்கி போடுவோமா? போட மாட்டோம் இல்லையா? நசுங்கி போயிடும் இல்லையா? அது மாதிரி அதுக்கு மேலே தூக்கி இருந்து பாரத்தெல்லாம் வச்சு என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆவியின் கனிகளை நம்ம என்ன செய்யணும், பத்திரமாக என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அதை நம்ம உதாசீனப்படுத்தியோ இல்லை ரொம்ப டஃப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாலோ அது என்ன செய்யும், அது வம்பா போயிடும். இன்னொன்று, இந்த ஆவியின் கனிகள் எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? கனி எங்கேருந்து வரும்? கனி எங்கேருந்து வரும்? மரத்துலேருந்து வரும் இல்லையா? அப்போ ஒரு மரம் வேணும் இல்லையா? மரம் வேணும். வெறும் மரம் மட்டும் இருந்தால் பத்துமா? மரத்துக்கு என்ன செய்யணும், வேர் வேணும், தண்ணி வேணும், வெயில் வேணும், எல்லாமே இருந்தால் தான் கனி என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் மரமே இல்லாமல் இருந்தால் கூட எத்தனை பேர் வீட்டில் மாமரம் இல்லை? ஆனால் நீங்கள் மாம்பழம் சாப்பிடாமையா இருக்கீங்க, சாப்பிட்றீங்கல்ல? அப்போ அந்த கனி எங்கேருந்து வருது? அது மரத்துலேருந்து வருது. ஆனால் உங்கள் வீட்டில் மரம் இல்லையே. அப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம், இல்லை பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். சிலர் இந்த சமாதானத்தை என்ன செய்கிறாங்க, அப்படி தான் தேடுறாங்க. அவங்க சொந்தமாக மரம் வச்சு வளர்க்காம பக்கத்து வீட்டு மரம், ஏற்ற வீட்டு மரம், கடையில் இப்படிலாம் போய் என்ன செய்கிறாங்க, மாம்பழத்தை வாங்கி வைக்கிறாங்க. அப்படி நம்ம வாங்கி வைக்கும் போது அது எப்பயுமே நம்மகிட்ட என்ன செய்யாது, நிலைத்து இருக்காது. நம்மளுக்கு எப்போல்லாம் வேணுமோ இன்னொருத்தவங்களை என்ன செய்யணும், எதிர்பார்த்து இருக்கணும். அதனால தான் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறோம், எங்கள் வீட்டு சூழ்நிலை சரியில்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கனி எங்கே இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு என்ன செய்யும், சமாதானம் கிடைக்கும். அவங்க சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா, இவங்க நல்லா இருந்தாங்கன்னா, இவங்க இப்படி இருந்தாங்கன்னா, இந்த சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா, கடன் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொல்கிறோம். இப்படி கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்குறது, உங்களுக்குன்னு ஒரு மரம் இருக்கணும், அந்த மரத்துக்கு கனி வரணும், அந்த கனி ஆவியின் கனிகளாக என்ன செய்யணும், இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்டேருந்து ரெண்டு காரியங்கள் நம்மளுக்கு வருது. ஒன்று ஆவியின் வரங்கள், இன்னொன்று ஆவியின் கனிகள். ஆவியின் வரங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்கவோ அதை நம்ம வாங்கவோ என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவர் என்ன செய்வார், கொடுப்பார். ஆனால் ஆவியின் கனிகளை, அந்த கனிகள் பரிசுத்த ஆவியானவரிடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், வரணும். அந்த மரங்கள் அது எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ ஒரு மரத்துலேருந்து தண்ணி நல்லா பாஞ்சு நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சங்கீதம் 1லேயே நம்மளுக்கு என்ன செய்யுது, ஆன்சர் இருக்கா இல்லையா? சங்கீதம் 1 என்ன சொல்லியிருக்கு, ஒரு மரம் நல்லா செழிப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறவன்னா அப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல் என்ன செய்வான், இருப்பான். எப்பயுமே எனக்கு சமாதானம் இருக்கணும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி,
வெயிலோ மழையோ எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு சமாதானம்ன்ற கனிகள் எனக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்ன செய்யணும்? தியானமாக என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படி தான் நம்மளுக்கு சமாதானம் வருமே தவிர, நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்தோ இல்லை ஒரு படத்தை பார்த்தோ ஒரு டிவியை பார்த்தோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போயோ அப்படிலாம் நம்ம கொண்டாடக்கூடிய சமாதானம் ரொம்ப நாள் என்ன செய்யாது? நிலைச்சு நிற்காது. நம்மளுக்கு நிலைச்சு என்ன செய்யாது? நிற்காது. இந்த சமாதானத்தை நம்மகிட்டேருந்து எடுத்து போடுறதுக்கு 2 திருடர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 திருடர்கள். அந்த திருடர்கள் ரொம்ப சத்தம் இல்லாமல் வந்து திருடிட்டு போகிறவங்க. ரொம்ப என்ன செய்வாங்க? சத்தம் இல்லாமல் திருடிட்டு போவாங்க. சமாதானத்தை நான் என்ன சொன்னேன் முதலே, ஒரு பழத்தை என்ன செய்யணும்? பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 சத்தம் இல்லாமல் வந்து திருடிட்டு போகிற ஆட்கள் 2 பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறான். அந்த 2 திருடர்களும் இது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி கதை. அந்த திருடர்கள் இருக்க இடத்துல சமாதானம் இருக்காது. சமாதானம் இருக்கிற இடத்துல அந்த திருடர்கள் வந்து என்ன செய்வாங்க? திருடிட்டு போயிடுவாங்க. அந்த திருடர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 29:25. முதலாவது சத்தமில்லாமல் வரக்கூடிய திருடன் யார் அப்படின்னா, மனிதருக்கு பயப்படும் பயம். மனிதருக்கு பயப்படும் பயம், இது ஒரு திருடன். இன்னொரு திருடன் நீதிமொழிகள் 16:18 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ப்ரைடு, அகந்தை, மனமேட்டிமை, இது 2வது ஒரு திருடன். 2 பேருமே சத்தமில்லாமல் என்ன செய்வாங்க? வந்து என்ன செய்வாங்க? சமாதானத்தை திருடிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 திருடர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, மனுஷருக்கு பயப்படும் பயம். அந்த திருடன் நம்மளுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா கீழ்ப்படியாமைக்கு வழிவகுக்கும் ஒரு அமைதியான, ஒரு சத்தமில்லாத ஒரு எதிரி. நம்மளை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு நம்மளை என்ன செய்வான்? நம்மளை மாற்றி விட்டுட்டு போயிடுவான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன செய்யாது? சமாதானம் இல்லாமல் போயிடும். சமாதானத்தை திருடணும் அப்படின்னா அவன் வந்து கொடுக்கறது மனிதர்களுக்கு பயந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிடும். சைலண்ட் எனிமி தட் லீட்ஸ் டு டிஸ்ஒபீடியன்ஸ், அதுதான் ஃபியர். இது ஒரு இடத்துல நம்ம ரொம்ப அற்புதமாக ஒரு இடத்துல பார்க்கலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நெகேமியா 6:13. இங்கே நெகேமியாவுக்கு விரோதமாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நெகேமியா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாத்தையும் கட்டிகிட்ருக்கிறார். கட்டிகிட்டு இருக்கும் போது எல்லாரையும் நான் வாட்ச்மேன் மாதிரி எல்லாரையும் என்ன பாதுகாப்புக்கெலாம் ஆளை வச்சு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்? நைஸாக நெகேமியாட்ட வந்து சொல்கிறான், இன்றைக்கி உன்னை என்ன செய்கிறாங்க? கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? போய் சர்ச்சுக்குள்ளே என்ன செய்வோம்? ஒளிஞ்சிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம அந்த சர்ச்சு காம்பவுண்டை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம், சரியா? அப்போ நான் சொல்கிறேன், நைட்டு என்ன செய்யும்? ஏதாவது நாய்க்கு வரும், அதனால் தனியாக இருக்காதீங்க, எல்லாருமே என்ன செய்யுங்க? 2 பேராக நின்று வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நைட்டாக வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சர்ச்சுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னைய சொல்லுங்களேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்க, நீங்கள் எல்லாம் தனியாக இருக்காதீங்க, எல்லாம் நினச்சிங்க 2 பேராக இருந்து வேலையை முடிங்க, காலையில் 5 மணிக்கு வேலையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில் விட்டுட்டு நான் மட்டும் உள்ளே வந்து பயந்து போய் உட்காந்துருந்தேன்னா எப்படி இருக்கும்? அதை தான் இங்கே பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொன்ன ஆளுக்கு என்ன செஞ்சுருக்காங்களாம்? சம்பளம் கொடுத்துருக்காங்க. சம்பளம் கொடுத்து நீ போய் அவனை நினச்சி பயமுறுத்தினோடனே அவன் என்ன செய்வான்? அந்த பயத்தில் போய் தேவாலயத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுவான். தேவாலயத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான்னா அவனுக்கு என்ன செய்யும்? நிந்திக்கத்தக்க அபகீர்த்தியின் முகாந்திரம் அவனுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இவனை என்ன செய்வாங்க? ஏயா எங்களெல்லாம் ரோட்டில் விட்டுட்டு நீ மட்டும் போய் ஒளிஞ்சிட்டு உட்காண்ட்ருக்கியோ அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்து மொத்தத்துக்கும் அந்த வேலையெல்லாம் என்ன செய்யும்? நின்று போயிடும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சம்பளத்துக்கு காசை கொடுத்து என்ன செஞ்சுருக்கிறான்? அனுப்பிச்சி விட்டுருக்கிறான் இவங்களுடைய எதிராளிகள். இது நம்மளுடைய வாழ்க்கையில் புதிதான ஒரு விஷயமே கிடையாது. சத்துரு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை பாவம் செய்வதற்கு என்ன செய்வான்? தூண்டிக்கிட்டே இருப்பான். பாவம் செய்வதற்கு தூண்டுவான். அவங்களுக்கு யூத்துக்கெலாம் ஒரு நல்ல ஒரு நியூஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வசனத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிறைய பேர் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய பேர் நினச்சிவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. ஏப்பா அந்த பொண்ணு அப்படி எந்த பையனுமே ஏறெடுத்து பார்க்காது,
இந்த பொண்ணு ரொம்ப கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக நிறைய பாய்ஸுக்கு அட்ராக்ஷன்ஸ் வரும். அதுமாதிரி பாய்ஸ் மேலே என்ன செய்யும், கேர்ள்ஸுக்கும் அட்ராக்ஷன்ஸ் வரும். இவர் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கார், இவர் பைபிள் படி இருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்தவங்களுக்கே என்ன செய்யும், ஒரு அட்ராக்ஷன் வரும். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே ஒரு அட்ராக்ஷன் வரும். அதுக்கப்புறம் போய் பேசுவாங்க. முதல்ல அப்படி லைட்டாக ஆரம்பிப்பாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல என்ன பேசுவாங்கன்ட்டு. அதெல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணோடனே அவங்க என்ன செய்வாங்க, இல்லை ஆண்டவருக்கு இது பிரியம் கிடையாது அப்படின்னோடனே இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், அப்படி சொன்னோடனே போயிடுவாங்களா என்ன, இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் என்ன செய்யும், அதிகமாகும். அப்பா அவன் என்ன செய்ய மாட்டான், உழவே மாட்டான், யோசேப்போட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், பயங்கர அட்ராக்ஷன் வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து மறுபடியும் பேசுவாங்க, எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பையனோ பொண்ணோ சரி அப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சுது. கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா, யார் வந்து இவன் யோசேப்பை மாதிரி ஒரு பையன்னு சொல்லி சொன்னாங்களோ அதே பொண்ணு இவன்லாம் ஒரு மனுஷனா, இவனுக்கு கடவுள் பயமே கிடையாது, ஊரை ஏமாற்றிட்டு என்ன செய்கிறான், சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நம்ம மேலே ஒரு அபகீர்த்தியை உண்டு பண்ணி இவன் இப்படி லவ் பண்ணுறான்னு சொல்லி ஏமாற்றிட்டான், அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லி மொத்தத்துக்கு நம்மளை என்ன செய்வாங்க பழி சுமத்துவாங்க. இது வந்து நம்ம ஒன்றும் புதுசாக நம்ம இதை பற்றி நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிசாசு எதிராளியானவன் நம்மளை குறித்து என்ன செய்கிறானா, எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். இவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், இவன் அப்படி பண்ணான், பிரவீன் அப்படி பண்ணான், இங்கே முன்னாடி நின்று பேசும்போது தங்கமாக பேசுகிறான், அங்கிட்டு போனால் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி என்ன செய்வான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் அங்கே இன்னொருத்தர் என்ன செய்வார், அந்த குற்றம்லாம் என்கிட்ட என்ன செஞ்சான், சொல்லிட்டான், என்னுடைய ரத்தத்தினால் நான் கழுவிட்டேன், அவன் என்ன சொன்னான்னு அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, அவன் பண்ண பாவம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அவன் ஏற்கனவே அறிக்கையிட்டான், எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் என்ன செய்கிறாரு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். பிசாசு நம்மளுக்கு குற்றப்படுத்திக்கிட்டே என்ன செய்கிறான் இருக்கிறான். அதனால் இந்த மனிதர்களுக்கு மேலே வரக்கூடிய பயம் அப்படின்றது எதற்காக வருது அப்படின்னா, நம்மளை பாவத்துக்குள்ளாக தள்ளி நம்மளுடைய பேரை கெடுக்கணும், நம்ம பேரை என்ன செய்யணும், கெடுக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னானே, இவனை என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறான். நம்மளும் காசை கொடுத்து பார்த்தோம், நம்மளும் அதை சாப்பாடு போடுறோம், பிரியாணி போடுறோன்னு பார்த்தோம், நம்ம ஆசையாக பேசி பார்த்தோம், எல்லாமே பண்ணிட்டோமே, ஆனால் இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், சரியாக வர மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்து இவனை என்ன செய்யணும், கவுத்துறணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்வாங்க, பயத்தை கொண்டு வருவாங்க. இந்த பயம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நம்மகிட்ட என்ன செய்யும், பறித்து போயிடும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை வருவிக்கும். அப்படின்னா என்னது, கன்னினா என்னது, கன்னினா என்னது, வலை மாதிரி இல்லையா. ஒரு கன்னினா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்கதே என்ன செய்ய தெரியாது, நம்ம பாட்டுக்கு நடந்து போவோம், டப்புன்னு என்ன செய்யும், காலில் மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, அங்கே எங்கே போக முடியாது. அப்போ மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியே என்ன செய்யும், வருவிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். நம்மளுக்கு விரோதமாக யார் எவ்வளோ பெரிய ஆள் நம்மளுக்கு வந்து நம்மளை மிரட்டினாலும் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கணும். மனிதர்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்படி பயந்துட்டோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க சமாதானத்தை டப்புன்னு நினைச்சுவான், சாக்கு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோத்தையும் கட்டி பேக் பண்ணி தூரோடு என்ன செய்வான், வெட்டி மரத்தோடு சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி கனி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். திருப்பி நம்ம விதையை போட்டு அது செடியாக்கி திருப்பி மரமாக்கி இன்னும் பெரிய ப்ராசஸ் என்ன செய்யும், போயிடும். அவர் மட்டும் இல்லை, நம்ம சவுல் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 15:24 பார்க்குறோம். சவுல் அவருடைய வாழ்க்கையில் அவரும் என்ன செய்கிறார், அவருடைய கீழ்ப்படியாமை எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய கட்டளையும் நம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ராஜா சொல்கிறார், ஒரு ராஜா அங்கேயாவது நெகேமியா அவர் என்ன செய்கிறாரு, கட்டட காரியங்களை பார்க்குறாரு, அவருக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இங்கே சவுல் யார், ஒரு நாட்டின் ராஜா, அவருக்கு கீழே தான் எல்லாமே என்ன செய்யுது இருக்குது, அவருக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, பயந்து போய் என்ன செய்கிறாரு, மக்களுக்கு பயந்து போய் அவங்க சொல்ல கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறத என்ன செய்கிறாரு, விட்டுறாரு. விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சமாதானமெல்லாம் என்ன செய்யுது, எடுத்துக்கொள்ளப்படுது. சமாதானம் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, ஒரு தப்போடு என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. ஏன்னா சமாதானமாக இருக்கிறவங்க அமைதியாக என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க, என்ன நடந்தாலும் கொட்டாயை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. சமாதானம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க,
உருண்டுட்டே வருவாங்க இல்லையா, இங்கே போவா அங்கே போவா, அடுத்து என்னச்சு எது என்னச்சு, ஐயோ டீ டீ சூடாக இருக்குமா, சீனி இருக்குமா, ஐயோ பிஸ்கட் வாங்கியாச்சா, அதை பண்ணியாச்சா இதை பண்ணியாச்சா, நம்மளுக்கு என்னச்சு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். மத்தியானம் போனோம் சோறாக்கணுமே, சோறாக்கிறதுக்கு சீக்கிரம் விட்டுருவாரா, இவர் பேசுகிற பேச்சை பார்த்தா இப்போ தான் ஆரம்பிக்க மாதிரி தெரியுது, இவர் என்னைக்கு முடித்து நம்ம என்னைக்கு போவ, அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு என்ன செய்யும், கேள்வி மேலே கேள்வியாக ஓடிட்டே இருக்கும். சமாதானமாக இருக்கிறவங்க இப்போ என்ன வேலை உண்டோ அதை மட்டும் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ வசனத்தை கேட்கணும், முடிஞ்சவொடனே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. ரொம்ப போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இந்த சவுல் என்ன செய்கிறாரு, அது இதுன்னு சொல்லி யோசித்து அதுக்கப்புறமா சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா என்னை என்ன செய்யாதீங்க, தள்ளி விட்றாதீங்கய்யா, நான் எப்படியாவது என்னை ராஜான்னு சொல்லிடுங்க, எப்படியாவது நான் நினச்சிறேன், ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன், என்னை ராஜான்னு மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாரு, குழம்பிட்டு இருக்காரு. சமாதானம் இல்லை. சமாதானம் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, இவர் சொல்கிறார் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சமாதானம் இருக்கிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன், தாவீது அப்படி தான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணேன், உங்கள் கையிலே நான் என்ன செய்கிறேன் விழுந்துடுறேன், உங்கள் அடி உங்கள்கிட்ட இருந்தே எனக்கு என்ன செய்யட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறார், விழுகிறார். ஏன், அவருக்கு சமாதானம் இருக்குது, இவருக்கு சமாதானம் இல்லை. இவருக்கு ஐயோ ஆண்டவர் கைவிட்டுருவாரோ, ஐயோ ஜனங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ நம்ம பண்ண பாவத்துக்கு காரணம் ஜனங்கள்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே ஜனங்கள் மேலே பயந்து போய் தான் அந்த பாவத்தையே செஞ்சோம், இப்போ ஜனங்கள் தான் காரணம்னு வேற சொல்லிட்டோம். இனிமே அவங்க நம்மளை சும்மாவா விடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயம் அனுசிது கூடுது, இன்னும் கொஞ்சம் அனுசிது பயம் கூடுது. சமாதானமே இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், மொத்தத்துக்கும் வம்பா போயிடுறார். பேதுருவை பற்றி நம்ம பார்க்கும்போது லூக்கா 22 54 62 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதில் 61 62 பார்க்கும்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு பயந்து போயிட்டான் இல்லையா, பேதுருவும் பயந்து போனான். பயந்து போய் தானே அவன் போய் சொன்னான், எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது. எதுக்கு சொன்னான், இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவனே என்ன செய்வாங்க, உள்ளே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வா சாட்சிக்கு நீ வான்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான், எனக்கு தெரியாதுன்றான். ஆனால் நீ தெரியாதுன்னு சொல்லுவேன்றதை இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார். சொன்னதுக்கப்புறமும் இப்படி சொல்லுவோன்னு தெரிஞ்சும் மறுபடியும் என்ன செய்கிறான், சொல்கிறான். ஆண்டோடைய வார்த்தைக்கு அவனுக்கு என்ன செய்ய முடியல, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட முடியாமல் அவன் என்ன செய்கிறான் சொல்கிறான். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, சவுலை போல சமாதானத்தை இழந்து போய் முழுவதுமாக ஓடாமல் அந்த கொஞ்சம் சமாதானம் இழந்த உடனே சுதாரிச்சுக்கிட்டான். ஐயையோ இதுக்கு மேலே நம்ம இழந்தோம்னா வாழ்க்கை வம்பா போயிடும்னு சொல்லி உடனே மனம் கசந்து ஆண்டவடத்தில் என்ன செய்தான், ஒப்புரவாகி ஆண்டவடத்தில் என்ன செய்தான் வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் இல்லை எண்ணாகமம் 14 நம்ம பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, வேவு பார்த்துட்டு வந்து அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பெரிய ஆட்களாக இருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கானானிய ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. காலேபும் யோசுவாவும் மட்டும் என்ன செய்யலை, பயப்படலை. அவங்க சொல்கிறாங்க எளிதாக நம்ம என்ன செய்யலாம் ஜெயித்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்தது, ஆண்டவர் மேலே இருந்தது. மனிதர்கள் மேலே அவங்களுக்கு என்ன செய்யலை, பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் தான் அனுப்புகிறார், நீ போய் இந்த ஜனங்களை நீ என்ன செய்ய போகிற, அவர் ஆண்டவர் எப்படி அனுப்புகிறாரு, கானான் தேசத்தை நீ சுதந்திரிக்க போகிற, இந்த ஜனங்களை நீ என்ன செய்ய போகிற, ஜெயிக்க போகிற, போய் பார்த்துட்டு வா அப்படின்றாரு. அப்போ அந்த நம்பிக்கை எங்கே போகுது, ஆண்டவர் தான் சொல்கிறார் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு, நீ ஆல்ரெடி உனக்கு இந்த இடத்த கொடுத்துட்டேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் மனிதர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன பயம், அவங்களுக்கு என்ன ஒரே பயம், பயந்து போய் சமாதானத்தை இழந்து ஒரே சண்டை போட்டு அங்கே பெரிய பிரச்சனையாகி என்ன செஞ்சாங்களாம், துர்செய்தியை பரப்புனாங்க, அழுதாங்க. ஐயோ அவ்வளோதான் வேலை, என்னது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சமாதானம் இல்லைன்னா அப்படி தான் நம்ம இருப்போம். என்ன செய்கிறோம்னு நம்மளுக்கே நிச்சயாது தெரியாது. நம்மளுக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம வாயிலேருந்து துர்செய்தியாக நிச்சயம் போயிட்டே இருக்கும், வாயிலேருந்து நிச்சயம் துர்செய்தியாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா கனிகள் இருதயத்துக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த சமாதானம்ன்ற கனி இல்லை அப்படின்னா உள்ளே என்ன இருக்கோ அதுதான் நிச்சயம் வெளியில் வரும். அப்போ நம்ம இருதயத்தை ஆவியின் கனிகளால் நிரப்பணும் அப்படின்னா நிறைய சந்தோஷமும் சமாதானமுமாக விசுவாசமாகிய வார்த்தைகள் வரும். அந்த கனிகள்லாம் பறிக்கப்பட்டு போயிடுச்சுன்னா இருதயத்தில் இருக்க பொல்லாத பொக்கிஷங்கள்லாம் நிச்சயம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நம்மளும் யோசித்து பாருங்களேன், யார் கூடயாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் எல்லாருமே நம்ம முதல்ல ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு என்ன செய்வோம் போயிடுவோம். டக்குன்னு என்ன செய்வோம், டிஃபென்சிவ்னா
தற்பாதுகாப்பு மோடுக்கு என்ன செய்வோம், போயிடுவோம். அப்போ டக்குன்னு 2 பேருக்கு சண்டை, எனக்கும் ஜான்சனுக்கு சண்டை வந்துருச்சுன்னா உடனே நான் என்ன செய்வேன், துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிடுவேன். ஜான்சனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது எப்படின்னு எனக்கு தெரியாதா? அவன் சர்ச்சில் வந்து உட்காரும் போது எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பேசுவோம்ல. எல்லாருமே அப்படி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர்னு போடுவாங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், முதலாவது குற்ற அறிக்கை. யார் எஃப்ஐஆர் போய் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. இப்போ எனக்கும் ஜான்சனுக்கும் ஒரு சண்டை அப்படின்னா, நான் போய் எஃப்ஐஆர் போட்டுட்டேன் அப்படின்னா, அவன் மேலே போட்டேன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அவன் போய் என் மேலே போட்டானா அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம துர்ச்செய்தியை யார் முதல்ல பரப்புகிறோமோ அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பரப்புகிறோம். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க, சமாதானத்தை இழக்காமல் இருக்கிறவங்க, நம்ம மேலே எவ்வளோ துர்ச்செய்திகள் யாராவது பரப்புனாலும் நம்ம அமைதியாக என்ன செய்வோம், இருப்போம். நீ எத்தனை எஃப்ஐஆர்னாலும் போட்டுக்கோ, விசாரணை முடிஞ்சு எல்லாம் தீர்ப்பு வரும்போது எனக்கு சாதகமாக தான் என்ன செய்யும், தீர்ப்பு வரும். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மனிதர்களுக்கு கண்டு பயந்து போய் துர்ச்செய்தியை நம்ம என்ன செய்யக்கூடாது, பரப்பவே கூடாது. அமைதியாக இருந்துடணும். ஆண்டவரை பற்றி எத்தனை, இயேசுவை பற்றி எத்தனை குற்றம் சொன்னாலும் அவர் என்ன செய்தார், அமைதியாக இருந்தால் நீ எத்தனை நாளும் சொல்லிக்கோ. நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு என்னுடைய வாழ்க்கை இல்லை, பிரவீன் யார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறனால என்னுடைய வாழ்க்கை இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியணும். கிறிஸ்துவுக்குள் நான் யாருன்னு என்ன செய்யணும், எனக்கு தெரியணும். உங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் சரி தெரியணும். எத்தனை பேர் உங்கள் மேலே துர்ச்செய்தியை பரப்புனாலும் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். சமாதானத்தை இழக்காமல் தேவன் மேலே நம்ம என்ன செய்வோம், நம்பிக்கையோடு உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வோம், வைக்கப்படும். இப்போ இந்த பயம் உள்ளே வரும்போது சமாதானம் வெளியே போயிடுச்சுன்னா 2 காரியத்தை நம்ம செய்வோம். ஒன்று காம்ப்ரமைஸ்னால் என்ன, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கேட்டுட்டு என்ன செய்வோம், மனிதர்களுக்கு பயப்படும் போது அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஆமாம் சாமி போட்டுட்டு உட்காந்துருப்போம். 2வது சைலன்ஸ்னால் அமைதியாக போவோம். அமைதியான என்ன, ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யாமல் எதுக்கு வம்பு, இந்த ஊழியத்தை பண்ணால் தானே பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்வோம், சர்ச்சுக்கு வந்தோமா, டீயை குடித்தோமா, கிளம்புனோமான்னு என்ன செய்வோம் இருப்போம். எதுக்கு இடையிலலாம் வந்துக்கிட்டு, எதுக்கு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிக்கிட்டு, எதுக்கு புதன்கிழமை ப்ரேயர் அட்டன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் இல்லையா. எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு பயம். நம்மளுக்கு பயம் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 2மே வரும். ஒன்று நம்ம மோசமான நிலைமையில் போயிடுவோம், இல்லை அப்படின்னா செயல்படாமல் என்ன செய்வோம், போயிடுவோம். அங்கே நெகேமியா பயந்து இருந்தாருன்னா செயல்படாமல் என்ன செய்வோம், போயிருக்கோம். அங்கே அந்த கட்டக்கூடிய வேலைகள், கட்டுமான பணிகள்லாம் என்ன செஞ்சுருக்கோம், நின்று போயிருக்கோம், அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அவர் போய் அந்த எதிராளிகள் கூட சேர்ந்துருக்க மாட்டார், காம்ப்ரமைஸ் ஆகிருக்க மாட்டார், எதிராளிகள் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் என்ன செய்யும், தடைபட்டு போயிருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம மனிதர்களுக்கு பயந்து நம்ம சமாதானத்தை தொலைத்துட்டோம்னா, ஒன்று தீமையான காரியங்களை செய்ய போயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தடுத்து விடப்படும். பிசாசுக்கு 2 தான் வேணும். ஒன்று நீங்கள் பாவத்தில் விழுந்து வீட்டிலேயே என்ன செய்யணும், உட்காந்துடணும். அப்படி இல்லை நீ ஊழியம் செய்றியா, வந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கோ, ஆனால் உன் மூலமாக எந்த ஒரு கனியும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ பாட்டுக்கு வா, ஜெபம் நடத்து, உனக்கு உன் மூலமாக எந்த ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் சும்மா பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, யாருடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் என்ன செய்யும், போயிடும். ஸோ பிசாசு நம்மகிட்ட எதிர்பார்க்குறது 2 தான். ஒன்று எதுவுமே செய்யாமல் நம்ம நினைச்சிடணும், பாவத்தில் அவன் ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும். இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருந்தேன்னா துப்பாக்கி இல்லாமல் நீ பாட்டுக்கு நினைச்சிடணும், அமைதியாக அங்கிட்டு நடந்து போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் ஒன்றே என்ன செய்ய மாட்டேன், நீ பாட்டுக்கு போயிட்டு வா. துப்பாக்கி நீ தூக்கிட்டேன்னா அப்போ நான் சண்டைக்கு வந்துடுவேன். அதனால் துப்பாக்கி கீழே வச்சிரு, நீ பாட்டுக்கு நினச்சி எங்கேனாலும் போ, ஏன் இந்த வா, இங்கே கூட வா, அங்கே கூட போ அப்படின்னு சொல்லி நினச்சிவான், நம்மளை விட்டுருவான். உங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லாத வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை அவனுடைய கனிகள், அவன் மரத்தை நட்டு வச்சுக்கிட்டிங்கனாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. என்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும், என்றைக்கு ஆண்டவரை நம்பி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு நிச்சயம் வரும். அதனால் இந்த காரியங்களின்படி நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு மனிதர்களுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த பைபிளில் 365 தடவைக்கு மேலே பயப்படாதேன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி
சொல்கிறாங்க. நான் என்னது கிடையாது, பட் அவர் சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறாரு? பயப்படாதேன்னு ஏன் சொல்கிறாரு? பயம் வரும், வராமல் போகாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயப்படாதேன்னு சொல்கிறார். பயமே வராது அப்படின்னா ஆண்டவர் சொல்ல மாட்டார் இல்லையா? எதுக்காக சொல்லணும்? நிச்சயமாக மனிதர்கள் உங்களை பயப்படுத்துவாங்க, நிச்சயமாக பிசாசுக்கு நம்ம பயப்படுவோம்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயப்படாத பயப்படாத பயப்படாத. நிறைய இடத்துல நீங்கள் பாருங்கள், எரேமியாவுக்கு சொல்லும் போது சொல்கிறார், நீ ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நான் நிப்பாட்டுவேன், என்னுடைய வார்த்தைகளை நீ அவளுக்கு சொல்லுவ, ஆனாலும் அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை கலங்கப்படாதபடிக்கு நீ அவர்களுக்கு பயப்படாமல் என்ன செய் இரு. மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்ன செஞ்சார்? ஃபஸ்ட்டு நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி பயந்தார். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாமல் இரு, நான் உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று, அதுவும் அவனையே பார்த்து என் ஜனங்கள்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். சும்மாலாம் நிச்சய முடியாது, போய் பேச முடியாது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணுறதே சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லையா? என்னத்தையாவது சொல்லிட்டோம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்க நினச்சிவாங்க நம்ம மேலே பாஞ்சிருவாங்கன்னு பயப்படுறோம். நம்ம பார்வோனுக்கு முன்னாடிலாம் என்னைக்கு போய் நிற்க? பார்வோனுக்கு முன்னாடி என்னைக்கு போய் நிற்க? அப்போ நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் நிற்பதற்கு, பயம் இல்லாமல் நிற்பதற்கு நம்ம தைரியம் உள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய சமாதானத்தை தொலைச்சிடக்கூடாது. அந்த பயம் உள்ளே வந்துச்சுன்னா சமாதானத்தை தொலைச்சி மொத்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை என்ன செய்யும்? மும்பாக்கிறோம். அப்போ நம்ம இதுக்கு எப்படி ஜெபம் பண்ணலாம்? ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். இன்னொன்று, நம்ம முக்கியமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு வசனம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 29 31 வரைக்கும் வாசிங்க. இந்த பயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த பயம், மனிதர்களுக்கு வரக்கூடிய பயத்தை ஆண்டவர் நம்மளை விட்டு வெளியேற்றணுன்றதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29, 30, 31. ஆமாம். அங்கே என்ன நடக்குது? நீங்கள் வசனத்தை சொன்னீங்கன்னா அவங்கள அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லி பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. அப்போ பயமுறுத்தும் போது நீ அதை பேசக்கூடாது இது பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் வருமா வராதா? அது மாதிரி தான் இங்கேயும் நினச்சிறாங்க, பயமுறுத்துறாங்க. அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், உன்னை ஜெயிலில் போட்டுருவேன், உன்னை நினச்சிவேன், அடிச்சிருவேன் வச்சிருவேன், பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. உடனே அவங்க நினச்சில பயப்படலை, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே வசனத்தை தைரியமாக சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அவங்க பயமுறுத்தல்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? கண்டு அஞ்சு கலங்கிடக்கூடாது ஆண்டவரே. அவங்க பயமுறுத்தலாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, அவங்க என்னெல்லாம் பயமுறுத்துறாங்க நீங்கள் பார்க்குறீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் அங்கே பரிசுத்த ஆவியினால் அவர்களை என்ன செய்கிறாராம்? நிரப்புகிறார். நிரப்பும்போது அவங்க என்ன செய்யறாங்க? வசனத்தை தைரியமாக சொல்கிறாங்க, இன்னும் போல்டாக என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க, இன்னும் தைரியமாக என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அதே போல தான் நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் மனிதர்கள் எங்கெல்லாம் நம்மளை பயத்தை கொண்டு வராங்களோ உடனே பயந்து போய் உட்காந்துராம அங்கே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை தைரியமாக பேசுகிறதுக்கு, வசனத்தை தைரியமாக பேசணும்னா முதல்ல வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும் இல்லையா? இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தன் குற்றச்சாட்டுறவன் நின்றுட்டே இருப்பான், அவன் சொல்லுவான் இவன் சும்மா பேச தான் செய்வான், ஒரு வசனத்தின்படி நினைச்ச மாட்டான், நடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தைரியமாக நினைச்ச முடியாது, பேச முடியாது. அப்போ நம்ம வசனத்தின்படி நடக்கிறவர்களாயும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாயும் மனிதர்களுக்கு பயப்படாதவர்களாயும் ஆவியின் கனியாகிய சமாதானத்தினால் நிறைந்தவர்களாயும் நம்ம இருக்கும் பொழுது வசனத்தை தைரியமாக நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். இப்படி தான் நடக்கணும், இதுதான் வசனம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? தைரியமாக எல்லார்ட்டையும் என்ன செய்யலாம்? சொல்லலாம். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்மளுக்கு வேண்டாம். எந்த ஒரு தப்பான காரியத்தில் போய் நம்ம துணையாக போகணுன்னு அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகணுன்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை நம்ம என்ன செய்வோம்? இங்கே செய்வோம். இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது எத்தனையோ பேர் அவரை மிரட்டினாங்க, எத்தனையோ பேர் கொலை பண்ணுறதுக்கெலாம் வந்தாங்க, அவரை மலையிலேருந்து தள்ளி விடணுன்னாலாம் வந்தாங்க. அவர் செத்து போயிட்டாரா? யார் கையிலையாவது மாட்டினாரா? இல்லை. கடைசியில் தேவனுடைய சித்தம் அவர் சிலுவையில் மரிக்கணும்னு சொன்னப்போ மட்டும்தான் அவரை என்ன செய்ய முடியுது? அவரை அரெஸ்ட் பண்ண முடியுது. அது வரைக்கும் தேவாலயத்தில் தான் சுற்றிட்டு இருந்தார், எல்லாரும் முன்னாடியும் தான் பேசிகிட்டு இருந்தார், வசனத்தை தைரியமாக சொன்னார். சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து என்ன செய்யார்? தைரியமாக சொன்னார், நீங்கள் மாயக்காரர்கள்னு சொல்லி என்ன செய்யார்? தேவாலயத்தில் நின்னே என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணார். பாஸ்டரை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? பாஸ்டரை பார்த்து சொன்னார். அப்போ யாருமே அவரை என்ன செய்ய முடியல? பிடிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது யாரும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது, தொட முடியாது. அதுக்கு தான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பரமண்டர்கள் ஜெபத்தில் முதல்ல நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய சித்தம்
பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படும். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு விரோதமாக யாருமே என்றைக்குமே நிற்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அங்கே ஆண்டவருடைய பிளான்ஸ், ஆண்டவருடைய பாதுகாப்பு, தேவதூதர்கள் என்னென்ன உண்டோ எல்லாருமே அந்த இடத்துல என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ நம்ம மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை பயம் வந்துருச்சா, மனிதர்கள் யாராவது பயமுறுத்துறாங்களா, உடனே ஐயோ பயம் வந்துருச்சேன்னு சொல்லி அப்படி நினைச்சாங்க. அப்போ நம்ம பாவம் செஞ்சிட்டோமான்னு நினைக்காதீங்க. பயம் வரும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான் பயப்படாதேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்கிறார். பயம் வருது அப்படின்னா உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க, உங்கள் பயமுறுத்தலை நீங்கள் பார்க்குறீங்களா ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்தெல்லாம் என்ன செய்கிறார், ஆண்டவர் எடுத்து போடுறார். ரெண்டாவது, ப்ரைடு, பெருமை அமைதியை திருடும் ஒரு அழிவு சக்தி. பெருமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சமாதானத்தை, மன அமைதியை என்ன செய்யும், திருடிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யும், அழிவு தான் என்ன செய்யும் வரும். மனிதர்களுக்கு பயப்படுற பயத்தினால நம்மளுக்கு என்ன செய்யும், டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை வரும். ஆனால் பெருமையினால் நம்மளுக்கு என்ன செய்யும், அழிவு வரும். எங்கே நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஆமான்னு ஒருத்தர் இருந்தார். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அந்த இடத்துல ஆமான் என்ன செய்கிறார், 5வது அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து 14 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா தெரியும். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் என்ன செய்கிறான், அரண்மனையிலேருந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக அனுப்பிச்சு சமாதானத்தில் நிரம்பி, சமாதானம் நிறையா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிறையா இருக்கும் இல்லையா, அப்படியே சந்தோஷமாக அப்படி வெளியில் வரான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனையில் வாசலில் இருக்கிற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது உக்கிரம் நிறைந்தவனாய் எந்திரிக்காமல் நினைச்சார், அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கார். இவர் வரும்போது, இவர் யார் அப்படின்னா ராஜா இவரை என்ன செய்ய உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் இவருக்கு என்ன செய்யணும், வணங்கணும்னு சொல்லி உத்தரவு என்ன செய்யுது, ராஜாவின் இடத்துலேருந்தே பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஆமானை பார்த்தா எல்லாரும் வணங்கணும். ஆனால் ஒருத்த மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், வணங்கவும் மாட்டேங்கிறான், எந்திரிக்கவும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், எந்திரிக்க மாட்டேங்க, அசைய கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான். இப்படி உட்காந்துருந்த இடத்துல ஆமான் இப்படி வராருன்னா என்ன செய்யறான், அவன் இப்படியே தான் உட்காந்துருக்கிறான். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, டப்புன்னு எந்திரிச்சு ஐயா வணக்கம் அப்படின்றாங்க. இவர் மட்டும் என்ன செய்கிறாரு, அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அவன் அப்படியே போகிறான். கொஞ்சம் கூட அவனை பார்க்க கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பார்க்க கூட மாட்டேங்கிறான். அப்போ அவனுக்கு உக்கிரம் அதிகமாகுது. ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு, அந்த உக்கிரத்தெல்லாம் என்ன செய்யறான், அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமை என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய பணம், செல்வாக்கு, இது எல்லாத்தையும் சொல்கிறான். தன் பிள்ளைகளின் திரட்சி, 10 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் நல்ல செட்டில்டாக நினைச்சாங்க இருக்காங்க. ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாத்தையும் ஆமான் அவர்களுக்கு என்ன சொல்கிறான். ராஜா என்ன விவரித்து சொல்கிறான், இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி என்ன செய்யறான். சொல்லிட்டு ராஜஸ்திரியாகி எஸ்தர் என்ன செஞ்சாங்க, என்னைய விருந்துக்கு, ராணி என்னைய விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு யாரெல்லாம் போகிறா, ராஜாவும் நானும் மட்டும்தான் என்ன செய்கிறோம், போகிறோம். அவ்வளோ பெரிய மகிமை எனக்கு, அவ்வளோ பெரிய கனம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சொல்லி என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிறதை நான் காணும் அளவும் இவையெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. இவன் எனக்கு மரியாதை செலுத்துகிற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அவனுக்கு பணம் அப்படி கோடிக்கணக்கில் இருக்குது, எல்லாரும் அவனை வணங்கணும், பிரபுக்களும் ஊழியக்காரர்கள் எல்லாம், ராஜாவுடைய பிரபுக்களும் ராஜாவுடைய ஊழியக்காரரும் இவனை வழங்கணும். இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பிள்ளைகளின் திரட்சி, எல்லா பிள்ளைங்களும் நல்லா செட்டில் ஆகி படித்து பயங்கரமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ராஜாவும் ராணியும் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு விருந்துக்கு என்ன செய்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு என்ன செய்யணும், அவனை தீர்த்து கட்டணும், அங்கே என்ன செய்யுது, பெருமை வந்துச்சு. பெருமை வந்தனால அவனுடைய சமாதானம் என்ன செய்யுது, குலைக்கப்பட்டது. எப்படி இவன் அழிவுக்கு போகிறான்னு பாருங்கள். அவனுக்கு எதிர்த்து நின்னது எத்தனை பேர், ஒரே ஒரு ஆள் தான். அவன் பெரிய ஆளா, வாசலில் வாட்ச்மேன் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஆள், வாசலில் நிற்கக்கூடிய ஒரு ஆள். இவன் யார், ராஜாவுக்கு அடுத்தது உள்ள ஒரு ஆள். எங்கேருந்து எப்படி போய் கனெக்ட் ஆகிறான் பாருங்களேன்.
ராஜாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆளுக்கும் வாசலில் அரண்மனை வாசலில் இருக்கவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்களேன். பெருமை வந்துருச்சுன்னா இப்படி தான். சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் நம்ம நினச்சிவோம் சண்டையை போடும். சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் சண்டை போடும். அங்கே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். அந்த இப்படி இவன் சொன்ன உடனே அவங்க ஒய்ஃபு, ஒரு நல்ல ஒய்ஃப்னா என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு நல்ல ஒய்ஃப்னா அவங்க என்ன சொல்லிப்பாங்க? எப்பா விடுங்கப்பா, நம்மளுக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, அவனுக்கு என்ன இருக்குது, அவன்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு அவனை போய் நீங்கள் என்ன அவனை எதுக்கு நீங்கள் பொருட்படுத்துறீங்க? அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷியாகிய ஒரு மனைவியாக இருந்தால், நீங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கான், ஆண்டவருக்குள்ளேயே இல்லை அவனை போய் நீங்கள் எதுக்கு பெரிய ஆளாக நினைக்கிறீங்க? அவனை எதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் வாசலில் நிற்கிறவன், நீங்கள் யார்? ராஜா கூட இருக்க ஆள், உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் எதுக்கு அவனை நினைக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவன் சொல்கிறா, அவன் மனைவியும் அவன் சிநேகிதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இப்படி தான் நம்ம கூட இருப்பவங்கெல்லாம் நம்மளை என்ன செய்வாங்க? நல்லா எரியிற எண்ணெயில் என்ன செய்வாங்க? எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி நம்மளை என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் வளர்ப்பாங்க. நம்மளே டென்ஷனில் இருப்போம், கோபத்தில் இருப்போம், பெருமையில் இருப்போம், கூட சேர்ந்தவங்கலாம். அது ஆமாங்க, அது எப்படி உங்களை போய் அவன் பேசிட்டான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்றி 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 என்ன செய்வாங்க? லிஃப்ட்டில் மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. சொன்னவங்கெல்லாம் அப்புறம் என்ன செய்வாங்க? சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அந்த லிஃப்ட் எப்போ கீழே விழுதுன்ட்டு. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் மறுபடியும் சங்கீதம் 1 என்ன சொல்லி, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஆலோசனையின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க, முர்தகாயை தூக்கி போடும் நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். நீ அவனுக்கு என்ன செய்ய? 50 அடிக்கு என்ன செய்ய? தூக்கு மரத்தை என்ன செய்ய? ஏன் அவன் ஒரு 7 அடி இருந்திருப்பானா? 7 அடி மனுஷனை தூக்கு போடுறதுக்கு எத்தனை அடிங்க அவங்களுக்கு வேணும்? ஒரு 7.5 அடி போதாதா? இல்லை 8 அடி, இல்லை 10 அடின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஒரு தெனாவட்டு இருந்ததுன்னா அவன் 50 அடிக்கு தூக்கி நிப்பாட்டி வச்சுருப்பான். எவ்வளோ ஒரு பெருமை இருந்ததுன்னா இல்லையா? ஒரு மனுஷனை கொல்லணும், ஒரு மனுஷனை அவனை நினைச்சு தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எவ்வளோ ஒரு பெருமையும் எவ்வளோ ஒரு மன மேட்டிமையும் இருந்ததுன்னா, ஒரு 6 அடி மனுஷனை தூக்கி போடுறதுக்கு 50 அடிக்கு என்ன செஞ்சுருப்பான்? கொண்டு போய் நட்டு வச்சுருப்பான். பாருங்களேன், இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த காரியம் ஆமானுக்கு எப்படி பட்டுச்சான்? நன்றாய் கண்டதினால தூக்கு மரத்தை என்ன செஞ்சானா? செஞ்சான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதே தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி என்ன செஞ்சார்? ராஜா போட்டுட்டார். அவனையே தூக்கி என்ன செஞ்சார்? போட்டுட்டார். பெருமை அழிவை கொண்டு வரும். பெருமை சமாதானத்தை குலைச்சிது. அந்த இடத்துல அவனுக்கு பெருமை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சமாதானத்தோடு என்ன செஞ்சிருப்பான்? இருந்திருப்பான். நம்ம போய் இவன்ட்டெல்லாம் போய் சண்டை போடலாமா? இல்லையா? நல்ல ஒரு பணக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பெரிய பணக்காரங்க, நல்ல கலர், நல்ல வெள்ளையும் இதுமா நல்ல வேஷ்டி சட்டை, பயங்கர பணக்காரங்களாம் வந்து ஒரு இடத்துல காரில் இறங்குறாங்க. அங்கே ஒருத்தன் குளிக்காமல் ஒரு மென்டல்காரன் வந்து நின்றுட்டு இவங்களை பார்த்து நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பணக்காரர் என்ன செய்வார்? அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டு போயிடுவார். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அவர் போய் நீ எப்படில என்னைய கேட்க போச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சண்டை போட்டால் என்ன ஆகும்? அவரும் நினச்சிவார், அவனை மாதிரியே மண்டையை பிச்சுக்கிட்டு தான் நினச்சிக்கணும், உட்கார்ற அளவுக்கு என்ன செஞ்சிடும், அவன் பிச்சு போட்டு போயிடுவான் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு யார் கூட நம்ம போய் சண்டை போடணும்னு ஒரு விவசாயம் வேண்டாமா? இவன் ஒருத்தன் அவன் என்ன செஞ்சான்? முர்தகாயின்ற ஒரு ஆள் மரியாதை கொடுக்கலான்னொடனே அதில் வர இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மட்டும் என்ன செய்யக்கூடாதான்? சாவக்கூடாது. அவனுடைய குலமே என்ன செய்யணுமா? அழிஞ்சு போகணும். அவன் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யக்கூடாது? அவன் குடும்பமே நாசமாக போகணும். எத்தனை பேர் அப்படி வைராக்கியமாக இருக்கிறாங்க தெரியும் இல்லையா? நம்ம சண்டை போடும் போது ஏன்ட்டையா நீ சண்டை போட்ட பாரு, உன் குடும்பத்தை உண்டை இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இவங்கெல்லாம் யாருக்கு முன்னாடி மேட்டிமையாக இருக்காங்க? நம்ம நினச்சிக்கலாம் பெருமையாக இருக்கும் போது நம்ம ஏதோ மனுஷருக்கு முன்னாடி நம்ம நினச்சிக்கிறோம் மேட்டிமையாக இருக்கோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பெருமையாக இருக்கிற எல்லாருமே யாருக்கு முன்னாடி மேட்டிமையாக இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு முன்னாடி மேட்டிமையாக இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு முன்னாடி மேட்டிமையாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார். ஆண்டவர் ஆமான்னு நினச்சிக்கிட்டா, நான் வந்து முர்தகாய்க்கு விரோதமாக இருக்கிறேன், நான் அவனை அழிச்சிருவேன்னு நினச்சான். ஆனால் அவன் முர்தகாய்க்கு விரோதமாக இல்லை, ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக வந்தார். அவன் செஞ்ச தூக்கு மரத்தில் அவனே என்ன செஞ்சான்? செத்து
போயிட்டான். ஸோ இந்த பெருமை உள்ளே வந்துருச்சுன்னா சமாதானத்தை குலைச்சிரும். கோபத்தில் வரும்போது சமாதானம் நிச்சயம் குலைஞ்சிரும். இந்த சமாதானம் அப்படின்றத ரொம்ப பத்திரமா நிச்சயம் கனியை போல் பாதுகாத்துக்கணும். சமாதானம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்று பெருமையினால் சமாதானம் போகும், இல்லை சமாதானத்தினால பெருமை நிச்சயம் உள்ளே வந்துடும். சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அவங்க பதிலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. திருப்பி நம்ம என்ன செய்யணும், இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகணும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு மேலே வருவாங்க, நம்ம இன்னொரு ஸ்டெப் என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கணும். உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, உனக்கும் எனக்கும் தான் சண்டைன்னு வரும். அப்புறம் அவங்க குடும்பத்தை எழுப்பாங்க, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எழுப்பாங்க. அப்படியே எங்கிட்டோ போயிடும், வம்சத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படி இப்படின்ட்டு எங்கெல்லாமோ போயிடுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் பெருமை. சமாதானம் இல்லாத இடத்துல இப்படி தான் நிச்சயம் பெருமை உள்ளே வந்துடும். பெருமை இன்னொரு இடத்துக்கும் நினச்சிச்சு வந்துச்சு. யார் அப்படின்னா லூசிஃபர். ஏசாயா 14வது அதிகாரத்தில் 12லேருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அங்கேயும் பாருங்க, அவன் சொல்கிறான், வானத்துக்கு நான் ஏறுவேன், சிங்காசனத்தை உயர்த்துவேன், பரலோகத்தில் வீற்றிருப்பேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயத்தில் என்ன செஞ்சானா சொன்னான். அவன் வாயை திறந்து கூட என்ன செய்யலையாம், சொல்லலை. இங்கேயும் பாருங்க, இந்த ஆமானை போல பெரிய லெவலில் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். யாரை? இந்த லூசிஃபரை. லூசிஃபர்ன்றது யார்? ஆண்டவர் படைத்த ஒரு தேவதூதன். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா ஆராதனை செய்வது அவனுடைய வேலை. 3 தூதர்கள், பிரதான தூதர்கள் உண்டு. 1 லூசிஃபர், 2வது மிகாவேல், 3வது கேப்ரியல். கேப்ரியலுடைய வேலை என்ன அப்படின்னா நற்செய்தி சொல்கிறது. மிகாவேலுடைய வேலை யுத்தம் பண்ணுறது, இவருடைய வேலை ஆராதிக்கிறது. 3 பேருக்கும் தேவதூதர்களை 3 பங்காக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ ஏஞ்சல்ஸ்ன்னு கொடுத்து அவங்க வேலையை பண்ண. இதிலேயே ரொம்ப முக்கியமான வேலையை பண்ணது யார்? லூசிஃபர். இந்த லூசிஃபர்ன்றவர் தான் என்ன செஞ்சார், தேவனுக்கு ஆராதனை செலுத்தணும் அப்படின்றனால எப்பயுமே ஆண்டவர் கூட என்ன செஞ்சார், இருந்தார். அப்போ அவருக்கு என்ன வருது, நம்ம ஏன் இங்கேயே இருந்துட்டு அவருக்கு மேலே நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் என்ன செய்யுது அவனுக்கு வருது. அவர் தான் அவனை சிருஷ்டித்தார்ன்றதை என்ன செஞ்சான், மறந்து போயிட்டான். அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், ஏறுவேன், உயருவேன், வீற்றிருப்பேன், ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சான். ஆண்டவர் சொல்கிறாரு, அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்டு எல்லாம் என்ன செஞ்சு முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்டில் அவனோட கூட சேர்ந்த எல்லா தூதர்களும் என்ன செஞ்சாங்க, தள்ளப்பட்டு போயிட்டாங்க. அதே பெருமையை தான் இன்றைக்கும் நம்ம மக்களில் எல்லார்ட்டையும் என்ன செய்கிறான், அவன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறான். எல்லார்ட்டையும் இதே தான் பெருமை வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தேவனை சார்ந்து வாழ்வதை என்ன செய்வோம், விட்டுருவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அப்படி தான் நடக்கும். முதலாவது ஆதாம் ஏவாள் இடத்துல பாவம் உள்ளே வந்தது எப்படி வந்துச்சு, பெருமையினால் வந்துச்சு. என்ன பெருமை, நீ தேவனை போல என்ன செய்வ, மாறிடுவேன் அப்படின்னோடனே அவளுக்கு பெருமை வந்துச்சு. நான் என்ன செய்வேன், ஆண்டவரை போல நான் மாறிடுவேன் அப்படின்னா ஆண்டவருக்கு ஈக்குவலாக நான் என்ன செய்வேன், ஆண்டவரை விட்டுட்டு நான் சுயமாக வாழணும்னு சொல்லி அவள் என்ன செஞ்சா இருந்தா. சுயமாக நான் வாழணும், ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, நான் ஆண்டவரை போல நானும் நன்மை தீமை இன்னதுன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன், நானே என் வாழ்க்கையை என்ன செஞ்சிருவேன், பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தினந்தோறும் அவங்கள்ட்ட வந்து பேசி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். இப்போ எனக்கு ஆண்டவர்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நானே என்ன செய்கிறேன், பார்த்துக்கிறேன். நிறைய நேரம் நம்ம அப்படி தான், எனக்கு ஆண்டவர்லாம் வேண்டாம், எனக்கு என்ன செய்யும், வேலை பார்க்க தெரியும், நான் விடிய விடிய வேலை பார்ப்பேன், நான் எதுக்கு ஜெபத்துக்கு வரணும், வேலை பார்ப்பேன், நான் என்ன செய்வேன், வேலை விடிய விடிய பார்த்து சம்பாதிச்சு என் கடன்லாம் என்ன செய்வேன், அடைச்சிருவேன். இப்படியும் ஒரு பக்கம் போவாங்க. இன்னொரு பக்கம் நான் ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாத வேலையெல்லாம் என்ன செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எப்படி ஆகிட்டாங்க, ஆண்டவருக்கு ஈக்குவலாக ஆகிட்டாங்க. ஆண்டவர் வேண்டாம், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நான் அதை வச்சு நான் என்ன செய்வேன், அழகா நான் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் கடைசியில் சொல்வார், நீ எத்தனை பிசாசை துரத்துனதுன்னு முக்கியம் இல்லை, நீ எத்தனை பேரை சுகமாக்குனன்றது முக்கியம் இல்லை, எத்தனை ஊரில் போய் பிரசங்கம் பண்ணன்றது முக்கியம் இல்லை, என்னது முக்கியம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தியா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்தியா. நோவாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன, ஒரு கப்பலை கட்டணும், சுவிசேஷத்தை சொல்லணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அவன் குடும்பத்தை தவிர 0. அவனுடைய ஊழியத்தோடைய ரிசல்ட் என்னது, 0. நம்மளாக இருந்தோம்னா என்ன செஞ்சுருப்போம்,
ஒரு 10 பேரை சாக்கில் கட்டியாவது உள்ளத்துக்கு போட்டிருப்போம். என் ஊழியத்தில் எப்படியாவது அது எப்படி என் ஊழியத்தில் ரட்சிக்கப்படாமல் நீ எப்படி இருப்ப, கிளம்பு அப்படின்னு சொல்லி 4 சாத்தை சாத்தி தரன்னு இழுத்து கொண்டு நினச்சிப்போம், உள்ளே இழுத்து போட்டிருப்போம் இல்லையா? அப்போ நம்முடைய ஊழியத்தில் என்ன ரிசல்ட்டுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம சொல்கிறனால என்ன நடக்குது, நம்ம செய்கிற வேலையினால என்ன நடக்குது, என்ன ரிசல்ட் வருது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோமா, அதுதான் முக்கியம். அவர் சொல்கிறாரு வேலையை நீ கட்டு. நீங்கள் ஒரு எல்லாருமே என்ன செய்யுங்க, வீட்டிலேருந்து ஒரு சூஷாஸை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வீட்டிலேருந்து என்ன கொண்டு வாங்க, எல்லாருமே ஒரு சூஷாஸ் கொண்டு வந்துருங்க. பொங்கல் ரிட்ரீட்டுக்கு எல்லாருமே வீட்டிலேருந்து ஒரு சூஷாஸ், ஒரு ஆளுக்கு 1 எடுத்துகிட்டு வாங்க. கொண்டு வருவீங்களா? எத்தனை பேர் கொண்டு வர மாட்டீங்க? புரியலையா? சூஷாஸ் கொண்டு வாங்க. பொங்கல் ரிட்ரீட்டுக்கு எல்லாருமே என்ன செய்யுங்க, ஒரு சூஷாஸ் கொண்டு வந்துருங்க. என்ன கொண்டு வர மாட்டீங்களா? சூஷாஸ்னால் என்னன்னே தெரியல. இதே தான் நோவா காலத்தில் ஆண்டவர் நீ படகை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு மழை வரும்ன்றாரு. அது வரைக்கும் மழை வந்துதா? மழைன்னா என்னன்னே தெரியாது. அது வரைக்கும் பூமியில் மழைன்றதே கிடையாது, அந்த மழைன்ற கான்செப்டே கிடையாது. அது வரைக்கும் பனி தான் என்ன செய்யும், பூமியை நனைக்கும், மழை பெய்யவே பெய்யாது. நோவா காலம் வரைக்கும் மழையே கிடையாது. அப்போ போய் இப்படி தான் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்ல நீ சூஷாஸை கொண்டு வா அப்படின்னா அப்படின்னு சொல்லி அப்படி தான் நினச்சிவார். மழை வரப்போகுது நீ கப்பலை செய்ய அப்படின்னா என்ன செஞ்சிருப்பார்? மழைன்னா என்னது அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா? கப்பல்னா என்னது அப்படின்னு கேட்டிருப்பார். இவர் கப்பல் செய்யும் போது எத்தனை பேர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. என்னையா உனக்கு மென்டலா, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, என்னையா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா? அவன் என்ன சொல்லியிருப்பான், இல்லை மழை வரும், நீங்கள் எல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா தான் நீங்கள் தப்பி. மழையா? உண்மையிலே அவனுக்கு என்ன செய்யுது, ஏதோ மென்டல் ஆயிடுச்சு அப்படி தான் நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், ஒரு உத்தரவு கொடுத்துட்டார். மழை வரப்போகுது, அது மழைன்னா அது என்னவோ எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று வரப்போகுது, ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யணுன்றதை டீட்டெயில்டாக என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இது இத்தனை அடி இருக்கணும், அது அத்தனை அடி இருக்கணும், இது இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் எல்லாம் சொல்லிட்டாரு. நான் பாட்டுக்கு செய்கிறேன். அது என்ன வருது, மழைன்னா என்னவோ எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ ஒன்று வருது, இதை நான் கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே போய் உட்காரணும், அதான் என் வேலை. நீங்கள் வரணுன்னா வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வரலன்னா செத்து போயிடுவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம். இப்போ நம்ம அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? வசனத்தை என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க, வசனத்தை கீழ்ப்படிங்க, வசனத்தை கீழ்ப்படிங்க. எத்தனைடா சொன்னாலும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை பார்த்து போகிறோம். அப்போ எத்தனை பேர் வசனத்தை பற்றி கீழ்ப்படுகிறாங்கன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. சொல்ல வேண்டியது நம்ம வேலை. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்க வார்த்தையை சொல்ல வேண்டியது நம்ம வேலை. கீழ்ப்படியலைன்னா அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இல்லை வேலை. ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும். அதை தாண்டி நம்ம சொந்த முயற்சியில் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் சமாதானம் குலைந்து போயிடும். பெருமை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்துடும். ஆமானும் பெருமை வந்து அழிந்து போயிட்டான், லூசிஃபரும் பெருமை வந்து அழிந்து போயிட்டான். ஆனாலும் நம்மளை மாதிரி சிலருக்கு ஆண்டவர் ஒரு கிருபையாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறார். பெருமை வந்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ மனம் திரும்பினா உனக்கு நான் ஒரு சேமத்தை தருவேன். நேபுகாத் நேச்சர், தானியல் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சர்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் பயங்கரமாக எல்லாத்தையும் அரண்மனை இதுன்னு எல்லாத்தையும் கட்டினார், தோட்டத்தெல்லாம் கட்டினார், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் கட்டினேன் மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் சொன்னார். அதுக்கு ஆண்டவர் தான் அவனுக்கு என்ன செஞ்சுருப்பார், எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன செஞ்சுருக்கான், நான் தான் கட்டினேன்னு சொல்லி என்ன செஞ்சான், அவன் சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, வாயிலேருந்து என்ன செய்யலை, இன்னும் ஃபுல்லாக வெளியில் வந்து முடிக்கலை, நான் கட்டின மகா அப்படின்னா புசுக்குன்னு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு, வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரென்று நீ தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனாகிய நீ இல்லைப்பா, என்ன செய்கிறேன், நான் தான் ஆளுகை செய்கிறேன்றது உனக்கு புரிகிற வரைக்கும் 7 காலங்கள் நீ எப்படி இருப்ப, மாடு போல என்ன செய்வ இருப்ப. உடனே அவன் என்ன செஞ்சான், மாடை போல மாறினா, பனி வெளியிலேயே என்ன செஞ்சான். நிறைய பேர் நாய் கடிச்சிச்சுன்னா நாயை மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இவனை என்ன செஞ்சான், மாடை போல். இவனுக்கு என்ன ரேபிஸ் வந்துச்சோ தெரியல, மாடு மாதிரி நினச்சிட்டான், மாறிட்டான். உள்ளே வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான், வெளியிலே புல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு என்ன செஞ்சான் இருந்தான்.
அந்த நாட்கள் சென்ற பின்பு, ஒரு 2 வசனம் தள்ளி, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு, ஆமாம், இந்த பெருமை இருக்கவங்களுக்கு புத்தி என்ன செய்யும்? போயிடும். புத்தி என்ன செய்யும்? போயிடும். ஏன் அப்படின்னா எல்லா பாவத்துக்கும் நம்மளுக்கு மனசாட்சி என்ன செய்யும்? குத்தும். ஆனால் பெருமைக்கு மட்டும் என்ன செய்யாது? குத்தாது. பெருமை படுறோன்றது நம்மளுக்கே என்ன செய்யாது? தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த புத்தி என்ன செய்யும்? போயிடும். அந்த புத்தி என்னைக்கு உள்ளே வருதோ அன்னைக்கு தான் நம்மளால் புரிய முடியும். ஓ ஆமாம், நான் பெருமையில் இருக்கேன். பெருமை இருக்காங்கட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், உனக்கு பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க? ஓ ஆமாம், இல்லை எனக்கு பெருமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? சொல்லுங்களேன். பெருமையாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் போய் என்ன இப்படி பெருமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா யாருமே அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. யாருமே எனக்கு என்ன பெருமை இருக்குது? நான் ஆண்டவருக்குள்ள அவ்வளோ என்ன செய்கிறேன்? கீழ்ப்படிஞ்சு நான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் பிரியமாக நான் வாழ்கிறேன். எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஆண்டவர் மேலே பயம் இருக்குதுன்னு எல்லாமே நம்மளை வசனத்தை வச்சே பேசுவாங்க. ஆனால் ஒரு நாளும் அவங்களுக்கு பெருமை இருக்குன்றதை என்ன செய்ய மாட்டாங்க? உணர மாட்டாங்க. என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் அவங்க என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதில் நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். தாழ்மைன்றது நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவர் தாழ்மையை நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். தாழ்மைன்றது நானாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் ஆண்டவரால் நம்மளை தாழ்த்த முடியும். தாழ்த்துறதுன்றது வேற, தாழ்மைன்றது வேற. தாழ்மைன்றது ஹியூமிலிட்டி, தாழ்த்தப்படுவது ஹியூமிலியேட்டட். அப்போ நம்மளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் அவ்வளோத்தையும் பிடுங்கிட்டு விட முடியும். அது தாழ்மை கிடையாது. அது அவர் செய்கிறாரு. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஒன்றுமில்லாமல் கீழே விடுறது அது வேற. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்னென்னா எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, ஆனால் நீ வச்சிருக்கிறத வச்சு பெருமை பாராட்டாமல் தேவன் மேலே எப்பயுமே நீ என்ன செய்? நம்பிக்கையாய் இரு, தாழ்மையோடு என்ன செய்? இரு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தாழ்மைக்காக நம்ம ஜெபம் பண்ண முடியாது. தாழ்மைக்காக என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் எனக்கு தாழ்மையை கொடுங்க, எனக்கு தாழ்மையை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. நம்ம தான் தாழ்மையாக என்ன செய்யணும்? போய் கற்றுக்கொள்ளணும். நம்ம தான் தாழ்மையை என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்னை என்ன செய்யக்கூடாது? அது எனக்கு நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது. எனக்கு இருக்கிற பெயரோ பெருமையோ எந்த ஒரு படிப்போ தாளந்தோ இது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற எப்பயுமே என்னுடைய நம்பிக்கை உங்கள் மேலே தான் இருக்கணும். எப்பயுமே என்னுடைய காதுகள் உங்களே கவனிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தவிர ஒரு ஸ்டெப்பு கூட நான் அதிகமாக என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. இவ்வளோதான் போனோன்னா இவ்வளோதான் போகணும், அங்கே போய் நின்றணும். அதுக்கப்புறம் என்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்குதோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வச்சா போதும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் 5 வருஷம் ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் 5 வருஷம் சும்மா உட்காந்தாலும் பரவாயில்ல. நம்மளாக முயற்சி பண்ணி நம்ம சொந்த முயற்சினால் எதையுமே என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்கிறத மட்டும் என்ன செய்யணும்? செய்யணும். இல்லைன்னா நம்மளுக்கு பெருமை வந்துடும். நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, நேபுகாத் நேச்சரை போல் ஆண்டவர் நம்மளுக்கும் என்ன செய்கிற ஒரு தருணத்தை கொடுக்குறார். நீ என்ன செய்? உன்னை நான் தாழ்த்தி போடுறேன், நீ அதில் கற்றுக்கோ. என்ன செய்? நீ கற்றுக்கோ. உன்னுடைய மேட்டிமைகளெல்லாம் நீ என்ன செய்? விட்டு விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். பெருமை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும். அதை 2 காரியம் நம்மளுக்கு வேணும். ஒன்று, நம்மளை ஏற்ற 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவரே உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம அடங்கி இருப்போம். நம்மளா ஒரு ஸ்டெப்பாக நினச்சக்கூடாது, போயிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் உயர்த்துற வரைக்கும் அமைதியாக அடங்கி போய் இருப்போம். நிறைய பேர் ஏளனம் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க பேசிட்டு போய் இத்தனை வருஷமாக ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அமைதியாக ஆண்டுடைய கரங்களில் அமைதியாக இருப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாள் உயர்த்துவார். 2வது 1 தீமோத்தேயு 6:6 பார்க்குறோம். போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு என்ன எனக்கு இருக்குதோ அது எனக்கு போதும், இவ்வளோ போதும், எனக்கு இவ்வளோ போதும். கண்டிப்பாக முன்னாடி இருந்ததோட இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பாவது எனக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் அதிகமாக தான் என்ன செய்யுது? இருக்குது இல்லையா? ₹1 அதிகமாக தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி என்ன இருக்குதோ அது எனக்கு போதும். யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். அதனால் இந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. பெருமை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. உள்ளுக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா சமாதானம் மொத்தத்துக்கும் என்ன செய்யும்? போயிடும். சமாதானம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா என்ன செய்யும்? ஒரு ஸ்டெப்பாக நம்மளை அப்படியே லிஃப்ட்டில் போன மாதிரி சல்லுன்னு மேலே கொண்டு போயிடும். ஆனால் ஒரு நாள் மேலேருந்து என்ன செய்யும்? பொத்துன்னு
கீழே உணவு எவ்வளோ தூரம் நம்ம மேலே போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஆபத்து. அதனால் கீழே இருக்கும் போதே நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகி, கீழே இருக்கும் போதே ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்துட்டோம்னா, நடக்கும் போது கீழே விழுந்துட்டா கூட நம்மளுக்கு அடி கொஞ்சம் கம்மியாக தான் விழும். மேலேருந்து கீழே விழுந்துட்டோம்னா எலும்புலாம் நிச்சயம் நொறுங்கி போயிடும். அப்படின்றத நம்ம நிச்சயக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்ம சிந்தைகளையும் என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலே நினைச்சி நம்பிக்கையார், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நினைச்சு வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாத்துலேயுமே ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத மறந்துடவே கூடாது. பயமும் பெருமையும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய எல்லா சமாதானத்தையும் என்ன செய்யும்? இழந்து போக வைக்கணும். சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார். நெகேமியா பயத்தை ஓவர் கம் பண்ணார். சவுல் என்ன செஞ்சார்? அவர் பயந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டார். அவருடைய அழைப்பை என்ன செஞ்சார்? அதை விட்டுட்டு போயிட்டார். அவருடைய அழைப்பே இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. நெகேமியா அப்படி இல்லை, பயப்படாமல் அவருடைய வேலையை செய்தார். எஸ்தர் பயந்து போய் இருக்கும் போது, ஐயோ யூத குலத்தெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, அழிக்க போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது தைரியமாய் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமாய் போய் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணும் போது அவளும் அவளுடைய யூத குலமும் என்ன செய்யுது? காக்கப்பட்டது. ஆமான் இருந்த இடத்துல முர்தகாய் என்ன செய்தார்? ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். ஆமான் தன்னுடைய பெருமையினால் என்ன செஞ்சார்? அவனுடைய வாழ்க்கையை இழந்தான். அவனுடைய பிள்ளைகள் அவ்வளோ பேரும் என்ன செஞ்சாங்க? கொண்டுட்டாங்க. அவனுக்கு எந்த ஒரு வாரிசுமே இல்லாமல் போயிடுச்சு. நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தாலும் ஆண்டோடைய கிருபையினால் மீண்டும் அவனுக்கு புத்தி தெளிந்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்த ஒப்புரவாகி மறுபடியும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு என்ன செய்யாது? கிடைக்காது. எத்தனை நாளைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால் உடனே ஆண்டவரத்தில் சரண்டர் ஆகும். ஆண்டவரே எனக்கு பெருமை இருக்குது, எனக்கு பெருமை அதிகமாக இருக்குது ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு தெரியல, பெருமை இருக்கான்னு தெரியல, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சமாதானம் இல்லை. நீங்கள் சொல்லாத நிறைய விஷயத்தை நான் என்ன செய்கிறேன்? என் சொந்த முயற்சினால் நான் செய்கிறேன் அப்படின்னாலே எங்கள் பெருமை தான் இருக்குது. என்னால் சமாதானத்தோடு அமைதியாக இருக்க முடியுதா? எதையுமே செய்யாமல், ஆண்டோடைய அனுமதி இல்லாமல், ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம, ஆண்டவர் என்னை செய்யின்னு சொல்லாமல், எதையுமே செய்யாமல் சும்மா உட்கார முடியுதா? அப்படி முடியல அப்படின்னா உங்களுக்கு பெருமை இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பெருமை இருக்குது. ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே எனக்கு பெருமை இருக்குது ஆண்டவரே, இது எல்லாத்தையும் உடைச்சி போடுங்க. கல்லான இருதயத்தை உடைச்சி போடுங்க. நான் லூசிஃபரை போல் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசாயா 26:3 நம்ம இதுதான் வாசிக்கிறோம் இல்லையா? உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிற பிறையால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே நான் உங்களை உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஆண்டவரே, உங்களை உறுதியாய் பற்றி. மனுஷருடைய பயம் கிடையாது, என்னுடைய பெருமை கிடையாது, நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நான் ஓடக்கூடாது. உங்களை உறுதியாய் நான் பற்றி கொள்ளணும். நம்மளை யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல மனிதர்களுக்கு நான் பயப்படுறேன், எந்தெந்த இடத்துல எனக்கு பெருமை, தேவன் சொல்லாத விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட ஆம்பிஷன்ஸ், பர்சனல் ஆம்பிஷன்ஸ், தனிப்பட்ட லட்சியம், எனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எந்தெந்த இடத்துல மனிதர்களுடைய அப்ரூவல், மனிதர்கள் என்னைய அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல பயத்தோடு நான் இருக்கிறேன். பூரணமான சமாதானத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனதை உடையவளாக நான் மாறுறேன் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின்படி நான் வாழணும்ப்பா, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் மாறணும். கண்ணீரோடு எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? தாவீதை போல ஆண்டவரே உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் மாறணும்ப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் மாறணும். என்னுடைய பர்சனல் ஆம்பிஷன்ஸ் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட லட்சியம் அல்ல ஆண்டவரே. நான் என்னெல்லாம் செஞ்சேன்ற கணக்கு இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க அதை நான் செஞ்சேனா, நீங்கள் சொல்லாத நேரத்தில் நான் அமைதியாக இருந்தேனா, இதுதான் எனக்கு வேணும். இப்படி வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதுக்கு முழுமையாய் நான் கீழ்ப்படுகிறேனா,
ஆண்டவரே எனக்கு காட்டுங்கப்பா. என்னுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து பாருங்க ஆண்டவரே, ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் எத்தனை நாட்கள் நான் இப்படியே போயிட்டு இருப்பேன்ப்பா. இன்னும் எத்தனை நாட்கள் என் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருப்பேன். என்னால் முடியல ஆண்டவரே. நான் நம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். உண்மையே நான் நம்பி இருக்கணும் ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கணும். உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஆண்டவரே, உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். மனிதர்களுக்காக நான் பயப்படக்கூடாது, மனிதர்களுக்கு நான் பயந்து விடக்கூடாது. பெருமை எந்த வகையிலையும் என்னிடத்துல வந்துடக்கூடாதுப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நேபுகாத் நேச்சராய் போல எங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தருணம் கொடுத்துருக்குறீங்க. இந்த தருணம் எத்தனை நாட்கள் இருக்கும், எத்தனை நிமிடங்கள் இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல அப்பா. இப்பயே முழுமையாய் நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஒன்றுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாதப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. மனிதர்களிடத்தில் இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கி போடுங்க, தைரியத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்களே என்னை நிரப்பி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உடைய வசனத்தை தைரியமாய் நான் சொல்வதற்கு முதலாவது உடைய வசனத்தின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? புத்தி கெட்டாத தேவ சமாதானம் ஆண்டவரே, இப்போ யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாருடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டு கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அதை காத்து கொள்ளட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரியமும் உம்முடைய நன்மையுமான சித்தம், பூர்ணமான சித்தம் என்னதென்று எல்லாருக்கும் ஆண்டவரே புரியட்டும் அப்பா. எல்லாரும் அதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. அதையே செய்கிறவர்களாய் மாறட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும் அப்பா. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படட்டும். உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.